நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி என்ன மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு, நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம நெஃப்டிக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 25,072 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் நேற்றைய தினம் அந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருந்துச்சு. இன்றைய தினம் மார்க்கெட் அந்த லெவலை பிரேக் அவுட் ஆனிச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போக தான் ட்ரை பண்ணிச்சு. ஆனால் 25,127 அப்படிங்கிற லெவல்லேருந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டுக்கு வந்துடுச்சு. சரிங்களா, நாளைய தினம் மேக்ஸிமம் மார்க்கெட் ஒரு 25,000 அப்படிங்கிற ரேஞ்சில் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் என்ன காரணத்துக்காக நம்ம சொல்ல வரேன்னா, ஓஐ டேட்டா 25,000 கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்திருப்பாங்க. அதனால் மார்க்கெட் மேக்ஸிமம் 25,000 ரேஞ்சிலேயே நாளைக்கு முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அது மார்னிங் ரைட்டர்ஸ் எந்த பக்கம் இருக்காங்க, கால் சைடு 25,000 எவ்வளோ இருக்குது, புட் சைடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற் போல் மார்க்கெட்டு எந்த ரேஞ்சில் முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சரிங்களா, இருந்தாலும் நாளைய தினம் எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,128 அப்படிங்கிறது இன்னைய தினம் அந்த ஹை நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,200, அதற்கு மேலே வருதுங்கும் போது 25,400. இது ஓஐ டேட்டா. அப்படியே நாளைய தினம் ஒரு 25,000 to 25,100 அந்த ரேஞ்சில் மார்க்கெட்டை முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சுல 25,072 இந்த ரேஞ்ச் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். மார்க்கெட் அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,965 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,874 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸு. நாளைய தினம் நெஃப்டியோட ஓஐ டேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ எவ்வளோ பில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். நெஃப்டியோட ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படின்னா 25,000 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. 25,000ங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. 25,100, 200 எவ்ரி 100 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிருக்கு. சப்போர்ட் 25,000 அப்படிங்கிற லெவல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக பில்ட் ஆகிருக்கு. பார்க்கலாம், மேக்ஸிமம் கால் சைடு புட் சைடு ரெண்டு பக்கமே 25,000 பில்ட் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் 25,000 முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த 25,000 ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதே போல் ப்ளூ கலரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 25,000 ரேஞ்சிலே மார்க்கெட் முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இன்னையோட எக்ஸ்பீரி பார்த்தீங்க அப்படின்னா 51,143 அப்படிங்கிற இந்த ரேஞ்சிலேயே வச்சு முடிச்சிருக்காங்க. நம்மளோட சப்போர்ட் 1லேயே வச்சு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 51,150 அப்படிங்கிற லெவலே தான் மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் மேலே போனாலும் இமிடியட்டாக அங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். சரிங்களா, மார்க்கெட் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். மார்க்கெட் 51,150 அப்படிங்கிற ரேஞ்சிலே மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. இமிடியட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 51,400, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 51,652, அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 51,880 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் பார்த்திங்கன்னா 50,937, அதற்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் 50,343 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி போலவே நெகட்டிவில் தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு. 23,600 அப்படிங்கிற லெவல் ஒரு இமிடியட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,724, அதற்கு மேலே வருது அப்படின்னா 23,800 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் இமிடியட் சப்போர்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டு 23,437 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. மார்க்கெட் அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில்
23,306 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, 300 வந்து ரவுண்டு ஃபிகராக வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அதற்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,196 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸு. இந்த ட்ரெண்டை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த ட்ரெண்டை தொட்டுக்கிட்டே போயிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆணுச்சு, ஒரு ஸ்விங்கு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஸ்விங், இந்த ஸ்விங்குக்கு கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சு. இப்போ 400 இருக்குது, ஒரு 300க்கு கீழெல்லாம் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சு அப்படின்னா ஒரு 500 to 600 ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 200லேருந்து 300 புள்ளிகள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது மிட் கேப்போட லெவல்ஸை வந்து பார்த்துக்கலாம். மிட் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டில் தான் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த ட்ரெண்ட் ரேஞ்சில் தான் நிற்கிது. மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆன லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஓப்பன் ஆகிருந்தாலும் மேலே இமீடியட்டாக மேலே போயிட்டு என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து இந்த நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நம்மளோட அந்த பிளாக் கலர் லைன் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நிற்கிது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 13,064 அப்படிங்கிற அதே லெவல் தான் சப்போர்ட்டு. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு 13,000, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 12,945 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,000, இன்றைக்கி வந்து டே ஹையை வந்து நாளைக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். 13,135 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 13,200 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது வந்து மிட் கேப்க்கான லெவல்ஸ் நண்பர்களே. ஓகே, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும், இதே போல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நீங்களே ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 4x5 மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் கிடைக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரோக்கரேஜ் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதை விட கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது எல்லாமே என்னோட வியூ தான், சரிங்களா? நீங்களும் வந்து மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 3 மந்த் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சதுன்னா மட்டும் ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க, சரிங்களா? இது என்னோடய பர்சனல் அட்வைஸு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.